ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழலில் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஆயில் மில்லுக்கு வந்திருக்கிறோம். இவங்க சுத்தமான செக்கு எண்ணெய், அதுவும் வந்து பாருங்கள், நாட்டு காளமாட்டை வச்சு அருமையான ஒரு செக்கு எண்ணெய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சுத்தமாக அருமையான ஒரு நம்ம இந்திய நாட்டு பாரம்பரிய முறையில் சுத்தமான செக்கு எண்ணெய் இங்கே பண்ணிட்டுருக்குறாங்க. இவங்க வந்து மெஷின்லையெல்லாம் வந்து ஆட்டுறதில்ல. பாருங்கள், அட்டகாசமாக இது மாதிரி இதில் தான் பண்ணிட்டுருக்குறாங்க. இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறை. இந்த முறையில் யாரும் பயன்படுத்துறதில்ல. இந்த முறையில் பயன்படுத்தினா தான் நம்ம சாப்பிட்ற எண்ணெய் வந்து ஆரோக்கியமான எண்ணெயாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், மாடு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பிளேஸும் வந்து ரொம்ப பக்கம். பார்த்திங்கன்னா, நம்ம பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் ரோட்டில் ஆனந்தா பேக்கரிக்கு பேக் சைடில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் ரோட் பேஸ்லேயே வச்சுருக்கிறாங்க கௌரிஸ் ஆயில் மில். இவங்க எல்லா விதமான ஆயிலும் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வாங்க குடோனுக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லா விதமான ஆயிலும் இருக்குது. பாருங்கள், கொப்பரை எல்லாமே வச்சுருக்குறாங்க. சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. இது என்ன எண்ணெய்ங்கண்ணா? இது வந்து கடலை எண்ணெய்ங்க. கடலை பருப்பில் ஆட்டுறது. நம்ம காட்டில் வந்து விளையிற கடலை பருப்புங்க. சரிங்க. இதில் வந்து சூடு வராதுங்க. அந்த பருப்பு இருக்க அந்த நன்னுயிரெலாம் வந்து இறந்துடாதுங்க. சரி. அப்படியே நம்மளுக்கு எண்ணெய்க்கு வருங்க. ஓகே. அதனால நம்மளுக்கு முழு சத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும் பாருங்க சார். சரிங்க. வேறு என்ன பண்ணுறீங்கண்ணா நீங்கள்? நாங்கள் வந்து கடலை எண்ணெய் பண்ணுறோம். சரிங்க. எண்ணெய் பண்ணுறோம். சரிங்க. நல்லெண்ணெய் பண்ணுறோம். சரிங்க. கடுகு எண்ணெய் பண்ணுறோம். ஓகே. இது பேக்கி இந்த 4 எண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க. இன்னும் அடுத்தடுத்து கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறோங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து எந்த அளவில் நீங்கள் வந்து வர்ற கஸ்டமர்ஸுக்கு எந்த அளவில் கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து 1/2 லிட்டர்லேருந்து 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர்லேருந்து எவ்வளோ வேணுமாலும் கொடுக்குறீங்க. ஆமாங்க. இப்போ செக்கில் ஆட்டுற, இப்போ வந்து மெஷின் செக்கில் ஆட்டுற எண்ணெய்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? அது வந்து என்ன சூடு ஹீட்டாகி வருங்க. சரிங்க. இதில் நம்மளுக்கு வந்து ஹீட்டே ஆகாது. ஜீரோ தானுங்க. சரிங்க. 0% சூடுங்க. சரிங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று தான் ஒரு மாடுங்க. ஓகே. சுற்றிட்டு வர்றது 2 சுற்று 2.5 சுற்று அவ்வளோதான் வரும். அதனால சூடே இல்லாமல் சரி, அது எண்ணெயோட தன்மை மாறாமல் அப்படியே வருங்க. ஓகேங்க. குவாலிட்டியாக இருக்கணும். இருக்கிறதுலையே வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா நம்ம பாரம்பரிய மாட்டுச்சக்கு எண்ணெய் தான். சரிங்க. அது சாப்பிட்றவங்களுக்கு கை கால் வலி, சரிங்க, ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு அதெல்லாம் எதுவுமே வராது. மாட்டால் நம்ம ஆட்டி சாப்பிட்றோம் சார். சரிங்க. சரி, நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆயிலை வந்து நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இவங்க வந்து இதை வந்து 1/2 லிட்ரு, 1 லிட்ரு, 5 லிட்ரு கேனாவும் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. மேலும் இது போகிற உங்களுக்கு வந்து இந்த கிராமப்புறங்களில் இங்கே திங்களூர் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மௌலிஸ் ஆயில் மில்லை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சுத்தமாக பாரம்பரிய முறையில் செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வந்து உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து கொப்பரை, கடலெண்ணெய், கடலை, நிலக்கடலை இது எல்லாத்தையுமே வந்து நம்மக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்மக்கிட்ட வந்து அப்போத்த மார்க்கெட் ரேட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஒரு நல்ல விலை கொடுக்குறாங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த ஆயில் மில்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து செக்கு எண்ணெய்னு மார்க்கெட்டில் கிடைக்கிற எண்ணெய்களுக்கு மத்தியில் இது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா செக்கில் தான் ஆட்டி எடுக்கிறாங்க. இந்த எண்ணெய் நம்ம வந்து பயன்படுத்துகிறப்போ நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். மறக்காமல் இந்த எண்ணெயை மௌலிஸ் ஆயில் மில்லில் வாங்கி பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். நம்ம வந்துங்கன்னா இப்போ இந்த புண்ணாக்கெல்லாம் வந்துங்கன்னா
எது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கண்ணா? சார் இது வந்து கடலை புண்ணாக்குங்க. சரிங்க. இது வந்து நம்ம மாட்டுகளுக்கு போடலாங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்தலாங்களா? விவசாயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. சரிங்க. நல்லாவே பயன்படுத்தலாங்க. சரிங்க. காய்கறி செடிகளுக்கெல்லாம் போட்டாங்க. சரிங்க. இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு சரிங்க. ரொம்ப வந்து இது தேடிட்டு இருக்காங்க. இது எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க. சரி சரிங்க. ரொம்ப சத்துங்க. ஓகே ஓகே. காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும்னுவாரு. இப்போ நம்ம வந்துங்க செக்கு ஆட்டில் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களேங்கண்ணா, அதில் இருக்கிற புண்ணாக்குக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாட்டு செக்கில் ஆட்டுற புண்ணாக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% இதில் எடுக்குங்க சார். சரி சரிங்க. ஓகே. 25% இதில் வந்து எண்ணெயும் பருப்பாவும் இருக்குங்க. ஓகே ஓகேங்க. அதனால இதில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே வந்து நம்ம செடிகளுக்கு போடுறப்ப ஓகே நல்ல ஒரு சத்துக்கள் இருக்குங்க. சரிங்க. நம்ம கடலை புண்ணாக்குலைங்க. ஓகேங்க. நம்ம மாட்டுகளுக்கும் கொடுக்கலாங்க. சரிங்க. பால் மாட்டுல இருந்து ஆட்டுக்குட்டியில இருந்து எல்லா இதுக்குமே இதை கொடுக்கலாம். கோழிகளுக்குலாம் நல்லா கொடுக்கலாங்க. இதுல வந்து பருப்பு அப்படியே இருக்குங்க. சரி, இது என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? இது வந்து நாங்க கிலோ 55 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 55 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அதிகமா மூட்டை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 50 ரூபா லெஸ் பண்ணி கொடுப்போம். சரி சரிங்க. 50 கிலோ மூட்டை எடுக்கிறப்ப சரிங்க, நாங்கள் மூட்டைக்கு 50 ரூபா லெஸ் பண்ணி கொடுப்போம். சரி சரிங்க. மூட்டை எடுக்கிறப்ப சரிங்க. லூஸில் வாங்கினா கிலோ 55 ரூபாங்க. 55 ரூபாய்க்கு. அது என்ன அந்த கருப்பாக இருக்கிறது என்ன புண்ணாக்குங்கண்ணா இது? சார் இது வந்து எள்ளு புண்ணாக்குங்க. சரிங்க. கருப்பு எள்ளு போட்டு ஆட்டுறது. சரி சரிங்க. கருப்பு எள்ளு கருப்பட்டி போட்டு ஆட்டுறாங்க. இது வந்து நம்ம தென்னை மரத்துக்குலாம் வைக்கலாங்க. சரிங்க. தென்னை மரத்துக்கு வைக்கலாங்க. சரிங்க. சினையா இருக்கிற மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு எதுக்குமே இதை பயன்படுத்தக்கூடாது. சரி சரிங்க. அதுக்கு வந்து இதை போடக்கூடாது. மீதி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாங்க. சரிங்க. கோழியில இருந்து ஆட்டுக்குட்டியில இருந்து சரிங்க. மாட்டு கண்ணுல இருந்து எல்லாத்துக்குமே இதை போடலாங்க. சரிங்க. சத்து தாங்க. சரிங்க. தென்னை மரத்துக்கு 100% இதுக்கு போடலாங்க. நல்லா காய்ப்பு வருங்க இதுல. சரி சரிங்க. சரிங்க. இது வந்து நாங்க ரொம்பவே கம்மியா தான் கொடுக்குறோங்க சார். சரிங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஆமாங்க. சரிங்க. நாங்கள் மில்லுக்கே அவங்க வந்து எங்கள்கிட்ட எச்சு விலை எடுத்துக்கிறேங்கிறாங்க. நான் வந்து இயற்கையான முறையில் நம்ம மக்களுக்கு போய் சேரணும் இது. சரி சரிங்க. அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இதை விலை கம்மியாகவே கொடுக்குறேங்க. சரி சரிங்க. இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க. ரொம்பவுமே இது நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா. இந்த தட்டில் இருக்கிறது என்ன புண்ணாக்குங்கண்ணா? இது வந்து கடலை புண்ணாக்குங்க சார். சரிங்க. தேங்காய் புண்ணாக்குங்களா? சரிங்க. இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்குலாம் கொடுக்கலாங்க. சரிங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு மாட்டுகளுக்குங்க. நல்ல பால் இறங்குங்க. சரி சரிங்க. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் இது வச்சாங்கன்னாங்க நல்ல கறி ஏறுங்க. நல்ல மினு கறி ஏறுங்க. குட்டி ஒரு 10-15 நாளைக்கு போட்டாங்கன்னா நல்லா கறி ஏறிக்குங்க. சரி சரிங்க. இதுல ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ரொம்ப சத்துக்கள் இருக்கு. இதுல இருந்து நம்ம எண்ணெய் பகுதி பிரிச்சு எடுத்துறோம். பகுதி சத்துக்கள் இதுல இருக்குங்க. நம்ம இதை வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாங்க. சமையலுக்கு 100% நம்ம பயன்படுத்தலாங்க. இதுல வந்து நாங்க சுத்தமா தான் வந்து நாங்களே தேங்காய் விவசாயக்காரங்கள்ட்ட இருந்து நேரடியா வாங்கிங்க. சல்பர் இல்லாம நாங்களே இத ஆட்டி தான் நாங்க வைக்கிறோங்க. இது வந்து ரொம்ப சத்தான வாருங்களே. ஆமாங்க சார். அது என்ன புண்ணாக்குங்க? இது வந்து கடுகு புண்ணாக்குங்க சார். ஓ, கடுகுலையும் எடுக்கலாங்களா? ஆமாங்க, கடுகுலையும் எண்ணெய் எடுக்கலாங்க சார். சரிங்க. இது வந்து வெள்ளை கடுகுங்க. ஓ, எல்லா பக்கமும் கருப்பு கடுகு தான் போட்டு ஆட்டுவாங்க. ஆமாங்க. இது வந்து வெள்ளை கடுகுங்க. வெள்ளை கடுகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாங்க. இது இந்த கைகால் வலிக்கெல்லாம் இருக்காங்க வயசானவங்க, அவங்களுக்கு அதை தேய்க்கலாங்க. அப்புறம் வந்து தேமல் மாதிரி மூஞ்சில தேமல் வருங்க சார். ஆமாங்க. தேமலுக்கு தடவுனாங்கன்னா ஒரு வாரத்துக்கு தடவுனாங்கன்னா தேமல் மறைஞ்சிருங்க. இந்த கடுகு என்ன விலைக்கு நீங்க கொடுக்குறீங்க சார்? இது வந்து லிட்டர் 750 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. 750 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். இது நிறைய இதுக்கு பயன்படுது. தலையில பேன் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தினா தலையில எந்த பேனுமே இருக்காது. ஓ, சரிங்க. ஆமாங்க, அருமையான விஷயம். ஆமாங்க. அப்புறம் முடியும் வந்து முடி என்னாச்சும் ஆகுமா அப்படிங்கலாம் கிடையாது. முடி நல்லாவே வளருங்க. சரி. இது போடுறப்போ முடி வந்து நல்லாவே வளருங்க. சரி சரிங்க. இது ரொம்ப மருத்துவ குணமானதுங்க. சரிங்க. இது இந்த புண்ணாக்கு வந்து நம்ம கண் டிஸ்டிக்கு வீட்டுக்கெல்லாம் புகை போட்டு பிடிக்கலாங்க. சரி சரிங்க. இது அந்த அளவுக்கு இது ரொம்ப மருத்துவ குணமானதானுங்க. வெள்ளைக்கடுகு புண்ணாக்குங்க. சரிங்க சார். இது என்ன விலைக்கு நீங்க புண்ணாக்கு விற்கிறீங்களா? ஆமாங்க சார். இது தேங்காய் புண்ணாக்கு வந்து இப்போ வந்து கிலோ 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார். சரிங்க. ரேட்டு கொஞ்சம் ஏறனதுனால 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார். விலை குறைஞ்சா நாங்களும் கம்மி பண்ணிக்குவோங்க. சரி சரிங்க. இது வந்து கிலோ வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இது கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. வேணுங்கிறவங்க இங்க வந்தா நேரடியாக நம்மள்ட்டே வாங்கிக்கலாம். வேற என்ன பண்றீங்க நீங்க? இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார்.
பேக்கி இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. கோழிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம்னு இப்போதே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குங்க சார். சரி சரிங்க. இனி அடுத்து வர்றப்ப தான் ஒவ்வொன்றும் ஸ்டெப்பாக பண்ணலாம்னு இருக்கிறாங்க. சரிங்க. எல்லாமே இயற்கையான முறையிலேயே பண்ணணும். சரிங்க. வருங்கால சங்கதியில் காப்பாற்றணும். கண்டிப்பாங்க. நம்மளால வந்து இன்னொருத்தருக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்கள நல்ல ஒரு வழிமுறை கொண்டு போகணும். எல்லா பக்கமே எல்லாமே மறந்த நோய்க்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாம். இயற்கையை தேடி நான் மக்களுக்கு கொடுக்குறேங்க. கண்டிப்பாக. இயற்கையை தேடி மக்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல பொருள் விலை ரொம்பவுமே கம்மியாக தான் நாங்களும் கொடுக்குறோம். சரிங்க. அதை வந்து நேரடியாக இங்கே வந்து விலையை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க சார். கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, சுத்தமாக நாட்டுக்கோழி எல்லாம் இவங்களே வளர்த்துறாங்க. கினிக்கோழி எல்லாமே இவங்களே வந்து நாட்டுக்கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் பெருவடை கோழிக்கு தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இவங்களே வந்து நாட்டுக்கோழி முட்டைகளையும் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழலில் இந்த செக்கு எண்ணெய் தயார் பண்ணி விற்றுட்டுருக்குறாங்க. மறக்காமல் நம்மளுடைய இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் வந்து நம்மளுடைய மௌலிஸ் ஆயில் மில்லிலிருந்து ஆயில்களை வாங்கி நம்மளுடைய குடும்ப தேவைக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.